நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது தமிழை படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னதாக பத்திரிகையில் நாங்கள் பார்த்தோம். அவர் பேசியதையும் கேட்டோம். அவருக்கு தமிழ் மீது இவ்வளவு வெறுப்பு விரோதம் ஏன் வந்தது என்று விளங்கவில்லை. உண்மை என்ன சொல்லணும்னு சொன்னால், தமிழை ஒன்றிய அரசு சார்பாக எல்லா வகையிலையும் அதனை பிரபலப்படுத்திய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. தமிழை அப்படி ஒன்றிய அரசு பிரபலப்படுத்தி அதனை வளர்ப்பதற்கான முயற்சியை செய்வாகையானால் இந்தியாவுடைய ஒற்றுமை மேலும் மேலும் ஓங்கும். அதை புரியாமல் இந்தி சமஸ்கிருதம் என்று பேசி கொண்டிருக்கிறாங்க. இதற்கான பதிலை கமலஹாசன் அவர் மாநிலங்களவையில் கொஞ்சம் வேகமாகவே சொல்லியிருக்கிறார். இறைவனால் உருவாக்கப்பட்ட மொழி, இறைவனால் போற்றப்பட்ட மொழி, இறைவனை துதிக்கிற ஒரு மொழி, இறைவனை போற்றுவதற்கு, இறைவனை பாடுவதற்கு உலகத்திலே உள்ள எல்லா மொழிகளை விட இதுதான் சிறந்தது என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். அதனால் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் என்று சொன்ன அதே திருமூலர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லுவார். அப்போ தமிழ் செய்யுமாறே என்றால் தமிழிலே இறைவனை பாட வேணும், போற்ற வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட தமிழனுடைய பெருமையை ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்கும்போது தமிழை படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது என்பது அது புரியாதனத்தினுடைய வெளிப்பாடு என்று நான் சொல்ல வேண்டும். புரியாமல் பல பேசி கொண்டிருக்கிறாங்க. தமிழையும் புரியாமல், தமிழ் மக்களையும் புரியாமல், தமிழ் வரலாற்றையும் புரியாமல், தமிழ் இலக்கியத்தையும் புரியாமல், தமிழ் இலக்கணத்தையும் புரியாமல் பல பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி பேச்சில் இது ஒன்றாகத்தான் நினைக்கிறேன் தவிர இதில் எந்த சப்ஸ்டன்ஸும் கிடையாது. இது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். நிறைய காக்கைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய காக்கைகள் படையெடுத்து வந்ததுனால எல்லாம் குயில்களெல்லாம் மாறிடுவாங்களா அல்லது மயில்களால் மாறிடுவாங்களா? படையெடுத்து வரதான் செய்வாங்க. தேர்தல் வரப்போகுது. தேர்தலை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வடநாட்டிலேருந்து வழக்கம் போல் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வடநாட்டிலேருந்து வர்றதுனால தமிழ்நாட்டில் அந்த பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருன்னு சொன்னால் தாமரை வளர்கிறதுக்கான அது கடலில் போய் தாமரை பூக்காது சார். தாமரை பூக்கணும்னா தடாகம் வேணும். தமிழ்நாடு தாமரை பூக்கக்கூடிய தடாகம் கிடையாது. இது தாமரை பூக்க முடியாத இது கடல். தமிழ்நாட்டு கடலில் தாமரை வரவே வராது, வாய்ப்பே கிடையாது.